தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. காவல்துறையை நோக்கி சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதென்ன போலீஸ் ராஜ்ஜியமா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அஜித்குமார் காவல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல சமீப நாட்களாக காவல்துறை விசாரணையில் பல்வேறு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, உயர்நீதிமன்ற கேள்வியின் கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பில் ஒரு பெண் வழக்கறிஞர் ஆஜராகி இது தொடர்பாக வாக்குமூலத்தை பதிவு செய்யுமாறு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதாவது இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இருவரும் சேர்த்து வாழ்ந்ததாகவும் இப்போது அதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய வழக்கில் வாதிட்டார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய மேஜிஸ்ட்ரேட் ஏன் பதிவு செய்யவில்லை, இதுக்கான காரணம் என்ன என்று 18வது நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ஆஜராக உத்தரவிட்டதை அடுத்து சைதாப்பேட்டை நீதித்துறை நடுவர் உடனடியாக இந்த மாலை 4:30 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அவர் ஆஜரானதை அடுத்து அவரிடம் நீதிபதி சில கேள்விகள் எழுப்பினார். அதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யலை என்பதும் அதில் என்ன சிக்கல்கள் என்பது குறித்தும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதுக்கு பதிலளித்த மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பிய போதிலும் அதை காவல்துறையினர் திருப்பி அளித்து விட்டதாகவும், எனவே இது சரியான ஒத்துழைப்பு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். அது மட்டுமில்லாமல் உங்கள் மோசடிக்கு நீதிமன்றத்தையும் உடனடியாக்குவதாக காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் கண்டனம் அளித்தினார். அது மட்டுமில்லாமல் வாக்குமூலத்தை பதிவு செய்யுமாறு அந்த பாதிக்கப்பட்டவரை ஏன் துன்புறுத்துகிறீர்கள், குற்றவாளிகளுக்கு ஏன் இவ்வளவு துன்புறுத்துவதில்லை என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும், எனவே அதை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் எந்த சட்டத்தை கூறப்பட்டுள்ளது என்று காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்பிய நீதிபதி வேல்முருகன் மன உளைச்சலில் வரும் பாதிக்கப்பட்டவர்களை அருவருக்கத்தக்க வகையில் நடத்தும் காவல்துறையினர் சட்டத்தை உள்ளதுபடி செய்யாமல் தெனாவட்டாக செயல்படுவதாகவும் நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சட்டத்தின்படி செயல்படாமல் நாங்கள் வைத்துதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் செயல்படுவதாகவும் நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவித்தார். இது என்ன போலீஸ் ராஜ்ஜியமா என்றும் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் அரசும் காவல்துறைக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது ஒரு துரிதமான நடவடிக்கை என்றும் குறிப்பிட்ட நீதிபதி காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்து உத்தரவிடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் வாக்குமூலம் பதிவுக்காக பாதிக்கப்பட்ட பெண்ணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கு அதை உரிய முறையில் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உத்தரவிட்டுள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.